ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல விச் ஹட் அட்டாலியரோட எபிசோட் 10 பார்க்க போறோம். எடுத்ததும் டாட்டாவுக்கு அந்த கடையில வச்சு அந்த ஃபிளாஷ் ஆஃப் லைட் வந்திருக்கும் இல்லையா, அதை பத்தின கேள்வியை கேட்கலான்னு சொல்லிட்டு தான் ஒன்னு கேட்கணும்னு இருப்பான் கீஃப்ரி கிட்ட. அவன் பார்த்தா மேஜிக் சம்பந்தமா எந்த கேள்வினாலும் ஓகே, நான் உனக்கு அதுக்கான ஆன்சர் பண்றேன்ட்டு கண்ணு ஜொலிக்கிற அளவுக்கு கீஃப்ரி கேட்கவும், டாட்டா நான் கேட்க போற கேள்வி அவ்வளவு ஹாப்பியா இருக்காது. இருந்தாலும் இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு நினைப்பான். இந்த இடத்துக்கு வந்த டாக்டர் கீஃப்ரி கிட்ட நீங்க தானே அந்த யங்லேடியை கூட்டிட்டு வந்ததுன்ட்டு, இவளுக்கு சோர்வால தான் கோல்டு பிடிச்சிருக்கு, இவர் ரொம்ப நாள் சரியா தூங்கல போல, இவளுக்கு இப்ப சரியான டைமுக்கு சாப்பாடும் நல்லா ரெஸ்ட் இருந்தாலே ரெடி ஆயிருவா, அதால இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே இருக்கட்டும்பாங்க. கீஃப்ரி சரின்பா. அந்த டாக்டர் நேர்மையா எனக்கு விச்சஸ் என்ன மாதிரியான ட்ரைனிங் குள்ள போறீங்கன்னு தெரியல, இருந்தாலும் அவ குழந்தைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க, அந்த புள்ள வாழ்க்கையில இருக்க பெரியவங்க அவ மேல அதிக கவனத்தை செலுத்தணும்னு கிளம்பியிருப்பாங்க. கீஃப்ரி அதுவும் சரிதான்ட்டு வாட்டர் மேஜிக் பண்ணுவான். இவ்வளவு நேரம் கோகோ ரொம்ப பிரீத் பண்ண ஸ்ட்ரகிள் ஆயிருப்பா இல்லையா, அது அப்படியே நார்மல் ஆகும். டாட்டா எதுக்கு இவ கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு கேட்பான். கீஃப்ரி சில சமயங்கள்ல நம்ம உடம்பு மனசு அப்புறம் நம்ம போடுற பெஸ்ட் எஃபர்ட்ஸும் ஃபெயில் ஆகும். அவளுக்கு இப்பதான் விச்சஸ் பத்தியே தெரிய வந்திருக்கு. அவ என்னதான் சியர்ஃபுல்லா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவளுக்குள்ளேயே இன்செக்யூரிட்டி அப்புறம் பயம் இருக்கும்லன்பா. டாட்டா மனசுக்குள்ள இவதான் அந்த அவுட் சைடர் ஆன்ட்டு லைட்டா ஷாக் ஆயிருப்பான். கீஃப்ரி நீ ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னேல, அதுக்கு இது கரெக்ட் டைமா எனக்கு படலின்பா. டாட்டா வெளியே மணி சத்தம் கேட்கவும் சரி அப்புறமே பாத்துக்கலான்ட்டு வீட்டுக்கு போனோம்ட்டு கிளம்பி இருப்பான். வெளியே போனவன் கீஃப்ரி ஒரு செகண்ட் நினைச்சு பார்க்கும் போது அந்த டைம்ல அவரோட கண்கள் அது ரொம்ப கோல்டா இருந்துச்சு, என் போனையை சில் பண்ற அளவுக்கு நினைச்சிட்டு படகேற போயிருப்பான். இந்த இடத்துல என் ப்ராமிஸ் இன் சில்வர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காட் அவனை வச்சுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தொப்பி எடுத்து காட்ட சொல்லுவான். டாட்டா செக் பண்ணும்போது தொப்பி இருக்காது, தொப்பியை காணோன்ட்டு காலையில கூட இதுலதான் வந்தன்பா. அந்த காட் பார்த்த உன்ன மாதிரி பொடி பசங்க எத்தனை பேத்த பாத்துருப்பான்ட்டு கோவப்படுவான். டாட்டா டக்குன்னு ஓடி இருப்பான். மனசுக்குள்ள சீக்கிரம் எப்படியாவது அந்த தொப்பியை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பான். நைட் ஆகி கோகோவோட அந்த பிரீத்திங் கொஞ்சம் நார்மல் ஆகும் போது இன்னொரு டாக்டர் செக் பண்ண வந்திருப்பாரு. கீஃப்ரீவ இப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும்லன்பா. அவர் இந்த வாட்டர் மேஜிக்னால இந்த அட்மாஸ்பியரை கூல் பண்ணி விட்டதுக்கு மேஜிக் உண்மையாலுமே வேற லெவல்பாரு. கீஃப்ரி டாக்டரா உங்களாலதான் அவளை கியூர் பண்ண முடிஞ்சிருக்கு, டாக்டர் சார் நீங்க தாங்க வேற லெவல்பா. டாக்டர் இதுதான் அவர் ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களும் எங்க டூல் பாக்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும் பாரு. கீஃப்ரி ஆமான்பா. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு டாக்டர் அந்த பக்கம் நெருப்பு புடிச்சுக்கிச்சு நார்த் சைட்ல, எப்படியாவது கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரலான்னு பார்த்தா எல்லாம் குடிச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது கீஃப்ரியோட அந்த வாட்டர் மேஜிக் மிதக்கும் இல்லையா, அதை பார்த்து ஷாக் ஆகி கீஃப்ரியோட கையை பிடிச்சு நீ விச்சு தானே, உன்னால வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா, வந்து எல்லாத்தையும் காப்பாத்துன்ட்டு இழுப்பான். கீஃப்ரியும் இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க, என் அப்ரெண்டிஸ்க்கு உடம்பு செய்யல, நான் அவளை பாத்துக்கணும்பா. கோகோ சிரிச்ச முகத்தோட இல்ல நீங்க போயிட்டு வாங்க, மக்களை பாத்துக்க வேண்டியதான விச்சஸோட கடமைன்பா. கீஃப்ரியும் சரின்ட்டு தீ பரவன நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்பாரு. அவன் நான் வரப்ப சின்னதா தான் இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலன்பா. கோகோ மனசுக்குள்ள அவங்க முன்னால தைரியமா இருந்துட்டேன், ஆனா தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்குன்னு நினைப்பா. டாட்டா டொப்பியை தேடி வந்தவன் இறுதியா இங்கதான் செக் பண்ணி பாக்கணும்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருப்பான். சுத்தி எங்க பார்த்தாலும் ஆளுக இருக்க மாட்டாங்க. அவன் கரெக்டா போய் அவன் டொப்பியை கண்டுபிடிச்சிட்டு இப்ப வீட்டுக்கு போலான்னு நினைப்பான். ஆனா கோகோ அந்த பக்கம் ரொம்ப முடியாம படுத்திருக்க அதை பார்த்துட்டு ஹே கோகோ நீ ஓகே தானான்னு கேட்பான். அவ டாட்டாவான்ட்டு பார்த்தா அவன் அவனோட ஃபீவர் ரொம்ப மோசமா இருக்கு, அவன் இங்க இருக்க வேண்டிய டாக்டர்ஸ் அப்புறம் மாஸ்டர்ல எங்கன்னு கேட்பான். அவன் நாத்துல ஏதோ தீ பிடிச்சிருக்கான், அதை பார்க்கதான் எல்லாரும் போயிருக்காங்கன்பா. டாட்டாக்கு இவ ஃபீவர் ரொம்ப மோசமா இருக்கிறது ஃபீல் ஆகுறனால சீக்கிரம் யாராவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரலான்னு நினைப்பான். இருந்தாலும் ஏற்கனவே அவனுக்கு இந்த ட்ராங்குலீஃபை வச்சுலாம் ஹீல் பண்ண தெரியும் இல்லையா, அதால அன்னைக்கு உன் காலை சரி பண்றதுக்கு ட்ராங்குலீஃபை பயன்படுத்தணும்ல, அது ஃபீவர் அண்ட் கோல்டுக்குமே ஹெல்ப் பண்ணும், உன் ஃபீவரை டவுன் பண்ணிட்டு கூட போயிட்டு வந்துடுறேன்பா. மேல இருக்க மெடிக்கல் பாக்ஸ்ல ட்ராங்குலீஃப் எடுக்கலான்னு பார்த்தா அவனுக்கு சில்வர் ஐஸ் இல்லையா, லேபிள் இருந்தானாவது கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பான். இவங்க கலரை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க போலன்ட்டு மக்கள் எப்பவுமே அவங்கள போலதான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா அது அப்படி இல்லைன்பா. டாட்டாக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த சில்வர் வாஷ் நோயினால சுத்தி நிறைய பேத்துக்கிட்ட பேச்சு வாங்கியிருப்பான். கண்ணு சரியா தெரியலனா விச்சா ரொம்ப கஷ்டமா இருக்க ஸ்பெல்ல போடுறதெல்லாம் சுலபம் இல்ல, ஏன்னா அதுக்கு கலர் டைஸை பயன்படுத்தணும். மேஜிக் ஸ்டேஷனரை நடத்தணும்னாலும் அதுக்கும் பார்வை தெளிவா இருக்கணும்ல. இவன் இப்ப சின்ன பையனா இருக்கனால ஓகே தான், ஆனா இவன் வளரும் போது பிரச்சனை தான் பேசிப்பாங்க. இவனோட தாத்தா தான் தொப்பியை கொடுத்து இந்த உலகத்துல எல்லாத்தாலையும் எல்லாமே செஞ்சிட முடியாது, உன்னால முடிஞ்சதுன்னு இருக்கும், நீ அதை பாத்துக்கன்னு இருப்பாரு. டாக்டர் நான் மேஜிக் ஸ்டேஷனர்ல இருக்கிறதுக்கு அந்த காம்பனன்ட்ஸை தான் மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, என் உலகம் எல்லாமே சில்வர் ஆச்சே, நான் எப்படி இதை பண்ண போறேன்ட்டு ஒரு மாதிரி வருத்தப்படுவான். கோகோ டாட்டாவை கூப்பிடவும் அவன் நீ இங்க வேதனைப்படுற, ஆனா பரிதாபமா நான் நிக்கிறேனேன்பா. கோகோ இரும்பவும் உனக்கு தாகமா இருக்கும் போலேன்ட்டு தண்ணி கொடுப்பான். இப்பதான் அவங்க தாத்தா ஒரு சில டைஸ் பண்றப்ப அதுல இருக்க தண்ணி காம்பனன்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டியிருப்பார் இல்லையா, அதை யோசிச்சவன் இந்த ட்ராங்குலீஃபை பொறுத்த வரைக்கும் பொடி வடிவத்துலதான் இருக்கும்ட்டு பாட்டில்ல ஒவ்வொன்னா எடுத்து செக் பண்ணுவான். ட்ராங்குலீஃப்க்கு பெருசா வாசனை இருக்காது, அதால ஸ்மெல் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணுவான்.
பண்ணுவான். இப்பவுமே பார்த்தா 3 பாட்டில் மிச்சம் இருக்கும். இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியும் எதுவும் பண்ண முடியலையேன்ட்டு ரொம்ப வருத்தப்படுவான். கோகோக்கு ஈர துணியால ஒத்தனம்லாம் கொடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் வராதுன்னு ஆரம்பத்துல இருந்தே தெரியும்ட்டு வருத்தப்படுவான். கோகோ அப்படி இல்ல, உன்னால செய்ய முடியாத விஷயங்களையும் செய்யலாம், அங்க மேஜிக் இருக்கும் போதுன்ட்டு பேப்பரும் பேனாவும் இருந்தா குடும்பா. அவனும் மேஜிக் பண்றக்கு ஏத்த காம்பனன்ஸ் கொடுப்பான். அவ ஸ்பெல் டிராப் பண்றப்ப நடுங்குவா. டாட்டா போர்வையை போத்தி விட்டு இந்த ஸ்பெல் போட்டா உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்குமான்னு கேட்பான். அவ இது எனக்கு இல்ல, இந்த ஒரு ஸ்பெல் நம்ம 2 பேத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா. பார்த்தா சிஜிலா ஃபேத்த தான் யூஸ் பண்ணிருப்பா. கல்ல மண்ணாக்கறக்கு யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா வால் பிரேக்கர் ஸ்பெல், அதை ரிவர்ஸ் பண்ணி பண்ணிருப்பா. இது மூலமா பொடியா இருக்கிறது சாலிட் ஆகும்ல. இதை கம்ப்ளீட்டா டாட்டாக்காக தான் பண்ணிருக்கேன்னு சொன்னா அவன் அப்படியே தகச்சு போய் நிப்பான். அவன் அந்த மேஜிக் எக்ஸிக்யூட் பண்றப்ப சொதப்பி இருக்கான். டாட்டா நான் எப்பவுமே பேலன்ஸா தான் பார்ப்பேன், ஸ்பெல் டிராப் பண்ணதுலன்ட்டு பேலன்ஸ்டா வச்சு பார்த்தே அதுல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுப்பான். ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்னா அதுல எல்லா ஆங்கிள்ஸுமே ஷேப்டா இருக்கணும். இப்ப இருக்க ஸ்பெல் இன்ஃபர்மேஷனை இழந்துதான் சரியான ஃபார்முக்கு வரலையோன்பா. டக்குன்னு கோகோ கிட்ட உன் ஸ்பெல்ல ஆல்டர் பண்றதுக்கு சாரின்பா. கோகோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அது ஒரு பேசிக் ஸ்பெல் தான், இதை நீ ஆல்டர் பண்ணி உனக்கு ஏத்த போல மாத்திக்கிட்டா அது உன்னோட ஸ்பெல்லுன்ட்டு ட்ரை பண்ண சொல்லுவா. அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பக்காவா பண்ணி முடிச்சிருப்பான். மருந்தை கொண்டு போய் வைக்கிறப்ப அதோட சாலிட் ஸ்டேட்டுக்கு அது சில செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இருந்தாலும் இப்ப அவனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இதை வச்சு மெடிக்கல் ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் இதுக்கு பயன்படுத்தி நான் உனக்கு தேவையான விஷயங்களை செய்ய போறேன்பா. மெடிக்கல் ஸ்டோரேஜுக்கு போனவன் அந்த ஸ்பெல் மூலமா லேபிள் பண்ணப்படலினாலும் ஒவ்வொன்றும் என்னன்னு தெரிஞ்சுப்பான். இதெல்லாம் புக்ல பார்த்தபடி அதாவது அதோட ஷேப்ஸ்ல இருக்குன்ட்டு இந்த செயல் இந்த உலகத்தை என் கண்களால பார்க்க வைக்குதுன்ட்டு இறுதியா டிராங்குலிஃபை கண்டுபிடிச்சிருப்பான். பட் இங்க அந்த ஃபீமேல் டாக்டர் இருப்பாங்க. இந்த மாதிரி கைவிடப்பட்ட டைம்ல ஹாஸ்பிட்டல்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா தம்பி. இங்க மருந்தெல்லாம் லேபிள் பண்ணி வைக்காம இருக்க காரணம் பேஷண்ட்ஸ் அவங்களாவே ஏதாவது ஒரு பிரச்சனைனா எடுத்துப்பாங்கன்னு தான். இந்த மருந்துகள் எந்த அளவுக்கு நல்லதோ அதுவே பாய்சனா மாறுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த பொண்ணு கேஸ்ல அவளோட ஃப்ரெண்டா நீ பாத்துக்கணும்னு விரும்பி இருக்க. கூடவே டிராங்குலிஃப் தான் இதுக்கு கரெக்டான பதிலும். உனக்கு மெடிசன்ல இவ்வளவு நாலேஜ் இருக்கு, டாக்டர் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்பாங்க. கையில இருக்க தொப்பியை பார்த்ததும் ஓ நீ விச் அப்ரண்டிஸான்பாங்க. இதுக்கப்புறம் கீஃப்ரி செட் காமிச்சா நிலைமையை ஓரளவுக்கு நார்மல் பண்ணிட்டு கிளம்பலான்னு பாப்பாரு. ஆனா அங்க இருக்க ஆள் விடமாட்டான். அங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மோசமா இருக்கு. விச்சா உன்னால நிறைய விஷயங்களை ஈஸியா பண்ண முடியும்ல, சீக்கிரம் வான்பாரு. கூட இருக்கவங்க தான் அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது, நீங்க முதல் போங்க, இதுக்கு மேல நாங்களே பாத்துக்கிறோம்பாங்க. கீஃப்ரியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு மேல பறக்கும் போது விச்சஸ்க்கு விஷயங்கள் ஈஸியா அப்படியா இருந்தா நாங்க ஏன் இவ்வளவு சஃபர் ஆகணும்ட்டு கோகோவை பார்க்க போயிருப்பான். பார்த்தா டாட்டாவும் கோகோவும் தூங்கிட்டு இருப்பாங்க. கீஃப்ரி டாட்டாவுக்கு போர்வையை போத்தி விட்டு கோகோ தலையை நேரா திருப்பி படுக்க வைப்பான். ஒன்ஸ் கோகோ கண்ணு முழிச்சதும் டாட்டா கிட்ட என்னால இப்பதான் நல்லா பிரீத் பண்ண முடியுது, தேங்க்ஸ் டாட்டான்பா. அவன் நீ தான் எனக்கு ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணிருக்க, விச்சஸ்னாலே வேற லெவல் தான்பா. கோகோ அதை நான் ஏத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் டாட்டாவை படகுல விட போயிருப்பாங்க. அங்க கார்ட்ல ஒளிஞ்சுதான் நிப்பான். பையன் எங்கேயாவது நம்மள போட்டு விட்டுருவானோன்ட்டு. நர்னோவா நீ ராத்திரி வரைக்கும் வராம கவலைப்பட வச்சிட்டின் பாரு. அவன் அதுக்கு மன்னிப்பு கேட்கவும் நர்னோவா கீஃப்ரி கிட்ட நீ அவனை பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் பாரு. டாட்டா அப்புறம் ஒன்னு சொல்லணுங்கவும் கார்டு அந்த பக்கம் பார்த்தா ஒளிஞ்சுப்பான். டாட்டா ஆக்சுவலா அந்த அன்யூஷுவல் ஃபிளாஷ் ஆஃப் லைட்டை பத்தி கேட்பான். பார்த்தா 2 பேருமே தெரியாத மாதிரி முழிப்பாங்க. டாட்டா ரைட்டு விடுங்கன்ட்டு கிளம்புவான். நர்னோவா கீஃப்ரி கிட்ட ராத்திரி பூரா இவ்வளவு வேலை பார்த்திருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, ஹெல்த்த பாருன்னு பாரு. டாட்டா இந்த பக்கம் வந்தவன் நான் அதை நானா கற்பனை பண்ணிக்கிட்டேனா இல்ல நடந்துச்சான்னு தெரியல, ஆனா என் கண்களால அதை திரும்ப பார்க்கணும்னு நினைப்பான். நர்னோவா அந்த பக்கம் படகுல இறங்கி இருப்பாரு. டாட்டாவை கூப்பிட்டு இது கிளம்ப போதுன்னு பாரு. கோகோ படகு எப்படி இயங்குதுங்கிறத செக் பண்ணிட்டு உங்களை காக்க வச்சதுக்கு மன்னிச்சிருங்கன்ட்டு கீஃப்ரி கிட்ட போயிருப்பா. படகு கிளம்பவும் கோகோ டாட்டாவை கூப்பிட்டு சிரிச்ச முகத்தோட அப்புறம் பார்க்கலான்பா. கீஃப்ரி நம்மளும் வீட்டுக்கு போலான்ட்டு கூட்டிட்டு போவான். டாட்டா டக்குன்னு கோகோன்னு கத்துவான். அவளும் என்னன்ட்டு பார்த்தா அவன் நான் உனக்காக ஒரு பென் செஞ்சு தரேன், அதை நான் ஏன் மேஜிக்காலே இந்த ஆத்த கடந்து வந்து உனக்கு நான் பர்சனலா டெலிவரி பண்றேன், அது சத்தியன்பா. அவளும் அதை நான் பார்க்க காத்திருக்கேன்னு கத்துவா. நர்னோவா என்ன 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போலேன்னு பாரு. அவன் ஆமா அவ ரொம்ப அமேசிங், சொல்ல போல நாள் போக போக அவ இன்னும் வேற லெவல் ஆவான்பா. நர்னோவா நீயும் அமேசிங் தான் பாரு. டாட்டா அதை கேட்டு ஹாப்பி ஆயிருவான். இதுக்கப்புறம் போற வழியில வச்சு கோகோ கிட்ட அவ ஏன் சரியா தூங்குறது இல்லைன்னு கேட்டா அவ அவளுக்கு வர கெட்ட கனவுகளை பத்தி சொல்லிருப்பா. கீஃப்ரியும் இத்தனை நாளா கெட்ட கனவுல தான் வாடிட்டு இருந்தியா, ஸ்லீப்பிங் மேஜிக்கை யூஸ் பண்ண அது வேற ஃபர்பிடன் ஆச்சு. சரி தேவைகள் தானே கண்டுபிடிப்புகளுக்கான தாயா இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலான்பா. கோகோ அதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல நான் ஓகேவா தான் இருப்பேன்பா. கீஃப்ரி ஷோரான்னு கேட்டா அவ கண்டிப்பான்ட்டு இப்பதான் ஹோப்கான ஒரு ஒளி கிடைச்சிருக்குன்னு மனசுக்குள்ள மேஜிக்ல பண்ற சயின்ஸை இன்வெர்ட் பண்ணா செய்யற மேஜிக்ல இருந்து மாறுபட்டு நடக்குது இல்லையா, லைக் ஒரு ரிவர்ஸ் சிஸ்டம் மாதிரி. அதால கல்லாக்கப்பட்ட அவங்க அம்மாவை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுங்கிற ஹோப்போட இருப்பா. பார்த்தா காலையிலேயே கோகோக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க. டெட்டியாலா கோகோன்னு கத்திக்கிட்டு கிட்ட போய் உன் ஃபீவர்ல ஓகேவான்ட்டு நீ நல்லா இருக்கதே போதும்ட்டு இறுக்கமா கட்டி பிடிச்சுப்பா. அகட் கோகோவை தூரமாவே நின்னு பாப்பா. இதுக்கப்புறம் ஈகியூனை காட்டுவாங்க. சசரன்னு ஒரு புது பிரிம்டு கேப் வந்திருப்பான். பார்க்க போனா நீ கொடுத்த பரிசு வேலைக்காகல போலயே. பார்க்க போனா பாயிண்டட் கேப்ஸா இருக்க எல்லாரும் அமைதிக்கான நாட்கள் வந்ததுக்கு அப்புறம் மென்மையான முட்டாள்களா இருப்பாங்கன்னு பார்த்தா அப்படிலாம் இல்ல போலயே. நம்மளும் சிம்பிளா இப்படி உட்காந்தே எல்லாமே ஆக்ஷன்ல இறங்கலான்பா. ஈகியூன்னு அப்படின்னா அடுத்து நீ போறியா உன்னோட உருவகமான தடை செய்யப்பட்ட மந்திரத்தோடன்பா. பார்த்தா வெறும் துணி மட்டும்தான் காத்துல ஆடும். உள்ள சசரனுக்குன்னு ஒரு உருவமே இருக்காது. சசரன் நான் அந்த நோக்கத்துல தான் இருக்கேன், மாஸ்டர்ஸோட ப்ரொடெக்ஷன்
ஆப்ஷன் இல்லாம அந்த அப்ரண்டிஸ் டெஸ்ட்ல தான் தனியா இருப்பாங்க. அப்பதான் நம்ம களத்துல இறங்கணும்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. வீடியோக்கு எப்பவும் போல ஒரு லைக் போட்டுருங்க.